இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அதிகமான டயர்டு வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ வயது ஓய்வு காலத்தில் ராத்திரி தான் 1 மணிக்கு தான் வந்தோம். எங்கே காலையில் மாரதாண்டத்தில் கிளம்பி நாகர்கோவில் வந்து கன்னியாகுமரி வந்து திருச்செந்தூர் போயிட்டு மெஞ்ஞானபுரம் போயிட்டு போப்ஸ் காலேஜ் போயிட்டு சாயல்புரம் போயிட்டு மெஞ்ஞானத்து மீட்டிங் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒருத்தரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுக்கு முந்தைய நாள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வழியெல்லாம் தாராபுரத்தில், மதுரையில், விருதுநகரில் முடித்து எங்கே போனோம், மாரதாண்டத்துக்கு போனோம் மீட்டிங்க்காக. அவ்வளோ கஷ்டம். டெய்லி ஒரு நாளாவது பறக்கும் அப்படின்னு சொன்னால் முடியலை. உடம்பை எடுக்க முடியலை. உடம்பெல்லாம் எடுக்கலாம், அவ்வளோ டயர்டு, அவ்வளோ வசதி. ராத்திரி கூட நான் படுத்துட்டு 6 மணிக்கு எழுமணும் தம்பி. ஏன்னா காலையில் நாகல்குளத்தில் ஒரு பிரதேச காலையில் போயிட்டு போயிடலாம், வந்தால் ரொம்ப டயர்டு. 6 மணிக்கு எழுப்புறான், படுத்து 2 மணி, 6 மணிக்கு எப்படி எழுப்ப முடியும்? கஷ்டப்பட்டு 6:30 எழும்பி வந்து அவங்க வீட்லேயும் ஜெபம் பண்ணி மழை. இப்போ தோரங்காட்டில் பிரதிஷ்டை பண்டிகை 11 மணிக்கு அங்கே போனோம். அங்கே முடிச்சுட்டு கழுகுமலை பனங்கொட்டன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஆலயத்தில் வாசல் காதல் தூக்கி வைக்கணும். முடிச்சுட்டு வேதமுத்து நகர் சொல்லி பொட்டல்பட்டிக்கு போக வேண்டிய சூழலை. இப்படி பல காரியங்கள். ஆண்டு கொடுத்த ஓட்டத்தை ஓடித்தான் தீரணும், வேறு வழி இல்லை. கடவுள் கொடுத்த தாளந்தை நம்ம பயன்படுத்தி தான் தீரணும். இது எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் தான் தாளந்து கிடைக்குது. அதனால் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது கர்த்தர் எல்லா நிலையும் வழி நடத்தி ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கடவுள் துதிக்கிறது வந்து சாதாரணமாக காரியம் இல்லை. ஆண்டவர் மகிமைப்படுத்துவது ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவர் இவ்வளோ பாதுகாக்கார் பார்த்தீங்களா. அதை மனசு வச்சு எத்தனையோ மக்கள் எத்தனையோ நோயில் பாடுபடுறாங்க. சில பேருக்கு நடக்க முடியல முட்டு வலி, சிலருக்கு நடக்க முடியல இடுப்பு வலி, சில பேருக்கு உடம்பே சாய்க்க முடியல கேன்சர். இன்றைக்கி சில பிள்ளை பேர் வாழ்க்கையில் பாருங்கள் மூச்சு விட முடியல லங்ஸ் ஃபெயிலியர். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கிருபையை நம்ம பார்க்காத பார்த்தீங்களா. ஒவ்வொரு நிமிஷமும் கரை பிடிச்சி என்ன பணம் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. நோய் இல்லாத வாழ்வு தான் சுகமான வாழ்வு. நோய் இல்லாமல் ஆண்டவர் எவ்வளோ பாதுகாக்க ஆண்டவர் எப்படி துதிக்கலாம் தெரியுமா. ஆண்டவர் எவ்வளோ மகிமை செலுத்தலாம் தெரியுமா.
உள்ளத்தின் தாவீது ராஜா முழு பலத்தோடு நடனம் ஆடினான். முழு பலத்தோட. மனைவி தூரத்துலேருந்து பார்த்தா, மீகாள் பார்த்து என்ன சொன்னா, அற்ப மனுஷன் ஆடுவில் ஆடிடா பாவின்னு சொல்லி திட்டினான், மனசில் ஏசுனான். அவன் பொருட்படுத்தலை. ஆனால் ஆண்டு கனம் பண்ணான். அப்படி என்ன செஞ்சா தெரியுமா, மீகாளுக்கு சாகிற வரைக்கும் பிள்ளையே இல்லை. அப்படி சாபத்தை வாங்கிட்டு போயிட்டா. காரணம் கேட்டால், நீ கடவுளுக்கு துதிக்கும் போது 1000 பேர் 1000 பேசுவான். அதை பற்றி நினைக்காதீங்க. 1000 பேர் 1000 பேசுவான். ஒன்றை நேசிக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உலகத்தில் உண்டுன்னா இயேசு மாத்திரம்தான். யாரும் நேசிக்க ஆட்கள் இல்லை. உண்மையாக புருஷனை நினைக்க முடியாது, மனைவி நேசிக்க முடியாது. பணம் இருந்தால் நேசிப்பு, பணம் பகட்டு வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல. ஆனால் உண்மையாக முழு இருதயத்தோடு நேசித்து வழி நடத்தி பாதுகாக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அவர் உன்னை எப்பவும் நேசிக்கார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நேசிக்கார். அந்த கடவுளுக்கு நம்ம சாட்சியுள்ள மக்களாக வாழணும். மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். கடவுளை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். இதுதான். நீங்கள் வாழ்ந்துட்டா பணம் யார் கையிலும் காப்பாற்றாது, பணத்தையும் காப்பாற்றாது. நான் ஏழையாக இருக்கேன், ஒருத்தர் ஏழை இல்லை. ஒரு ஏழை தாய் தான் ஆண்டவர் ஆசிரிச்சார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லோரும் காணிக்க போட்டாங்க, மொத்தமாக கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய் தண்டிருந்து 2 காசையும் போட்டா. அல்லாண்டே சொன்னார், மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இவ்வளோ தான் அதிகமாக போட்டான்னு சொல்லி அவர் போட்டுனார். அதுபோல் எதையும் நினைக்கக்கூடாது. கடவுளை மாற்றி நினைக்குவாங்க. வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை பலப்படுத்தி ஆசிரியத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். காலையில் ஒரு ஐயா குற்றாலத்தினை தேடி வந்தாங்க. இன்னைக்கு காலையில் 55 வயசு ஆகுது. அவர் டாக்டர். அவர் இஸ்லாமிய மனுஷன், முஸ்லீம் மனுஷர். அவங்க தகப்பன அவர் எம்எல்ஏ, கடையனூரில் எம்எல்ஏ. இவர் பெரிய பணக்காரர். விதவிதமாக கார் வச்சுருக்காரு. ஒரு நாள் ஒரு காரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்து, ஐயா நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து இடம்புனது காரில் சகல வசதி இந்த கார் இருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா அந்த காருடைய மதிப்பு 350 லட்சம் ரூபா. நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். ரொம்ப தேவ மனுஷன். அவர் வாழ்க்கையை பாருங்கள். வசதி இருந்தால் கூட சரி. ஒரு புயல் வீச ஆரம்பிச்சிது. என்ன புயல் வீச ஆரம்பிச்சது? ஒரு மக கல்யாணத்தை சிறப்பாக நடத்தினார். சிஎம்ஏ முதலமைச்சரே வந்து நடத்தக்கூடிய அளவு அந்த கல்யாண குற்றாலம் நடந்தது. பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான கூட்டம். எத்தனை லட்சம் பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டம். பாருங்கள், 29 நாளில் அந்த மகளுக்கு டைவர்ஸ். 29 நாளில் அவளுடைய இறுதி எப்படி வேதனைப்பட்டிருக்கும். அவளை செலவழித்து கம்பீரமாக பண்ணி உலகத்தையே கூட்டி அந்த மகளுக்கு திருமணம் பண்ணி அவ்வளவு மகிழ்ந்தார். 29 நாளில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. காரணம் கேட்டால் அந்த பையன் ஒரு மாதிரி பையன் ஆகிட்டு இருந்திருக்கான். கவனிக்கலை இவங்க. டைவர்ஸ் ஆகி அப்படி இருதயமே அப்படி ஷாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் தாங்க முடியல. தாம் ஒரு மகளுக்காக வாழ்ந்திருக்காரு, ஒரு மகளுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு, ஒரு மகளுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி ஓடி இருக்கு. அந்த மகளுடைய நிலைமை ஆகும்போது என்ன ஆகும்? எவ்வளோ வேதனை தாங்கலை. பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க. இப்போ 3 பிளாக் இருக்குது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் தீரணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பண்ணி தான் தீரணும். நாளை மறுநாள் அட்மிட் ஆகுறாங்க. இதை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 19 வாசிக்கும் போது ஆண்டவர் எரிகோலிருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்கும்போது சகைன்னு ஒரு மனுஷன் இருந்தான். குள்ளனான மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு வந்து தீவிரமான ஆள் இல்லை. ஆண்டவர் பெரிய ஒரு ஆள் இல்லை. அற்புதம் நடந்த அற்புதம், போன அற்புதம். செத்து நாரி கிடந்த லாசரு உயிரோடு எழுப்பினார்.
அப்படிப்பட்ட தெய்வம் அல்லவா. அவர் பாவடைய அதை சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மரம் நிற்கிது. ஆண்டவரை அவர் இவன் பார்க்கலாம், அவர் பார்க்கக்கூடாது ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு காட்டத்தி மரம் ஏறிடுறான். ஏறி கொலைக்கில் உட்காந்துக்கிறான். கொலைக்கில் உட்காந்து நெருக்கமான கொலைக்கில் உட்காந்துக்கிட்டு தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் வழியாக வரார்ல, அந்த வழியாக வரும்போது அந்த இடத்துல நின்று பார்க்குறாரு. நின்று அண்ணாந்து பார்த்து, சகிவே சீக்கிரமாக இறங்கி வாடா, நம்ம வீட்டில் தங்கணுங்காரு. எல்லோரும் பயங்கரமான ஷாக்கு, எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன ஷாக்குன்னா, அவர் கொள்ளைக்காரன், அவர் கொலைக்காரப்பே, இவனை போய் ஆண்டவர் பார்க்க நினைக்காரு, ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் இறங்கி வரும்போதே சொல்லிட்டான், ஆண்டவரே யார்கிட்டையான அநியாயமாக வாங்கினது உண்டானா 4 திருப்பி தரேங்க, 4 திருப்பி தரேங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எழுந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவுமே மனுஷகமாக உலகத்தில் வந்தான்னு சொல்லி சொன்னது மாத்திரமில்லை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்லார். வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்கிறாரு. காரணம் அறிக்கையிடுறான், தன் பாவத்தை அறிக்கையிடுறான். அதுபோல் ஒரு காரியத்துக்கு என்கிட்ட வந்தார். என்கிட்ட சில காரியங்கள் செட்டில் ஆக வேண்டியது சொல்ல இருக்கு ஐயா. ஒருவேளை நான் ஹார்ட் அட்டாக்கில் அட்மிட் ஆகி ஏதாவது ஆகி போச்சுன்னா என் கடனை தீர்க்கணும் இல்லையா, நான் பரவத்துக்கு போகணும் இல்லை. என் மனைவிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், எழுதி வச்சுட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு காரியம் செஞ்சுட்டு ஒப்புரை வாங்கிட்டு போயிடணும். எனக்கு பழைய குற்றாலத்தில் ஒரு இடம் இருக்குது, உங்கள் பேரில் மாற்றி விட்டு போனோம், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கரமான ஷாக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவம் அப்படி வாழ்கிறது இல்லை. செங்கோட்டையில் அதே மாதிரி முஸ்லீம் பாய் தான், 140 வெயிட், 140 வெயிட். அவர் தனியாக ஏற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பயங்கரமான உடம்பு வெயிட்டு. அவர் திடீர்னு சொல்லி ஒரு நாள் இறந்துட்டார். எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் டிடிஆர். அவர் டிடிஆர் யாருக்கு பெருத்து இருக்கோ இல்லையே எனக்கு தருவார் பெருத்து. என்னை பார்த்த உடனே எனக்கு வசதியாக எல்லாம் பண்ணி கொடுப்பார். ரொம்ப ஆசமான ஆள், ரொம்ப பாசமான ஆள், ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். எனக்கு இடம் தருவார். அவர் இறந்துட்ட உடனே இல்லை, நான் ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தேன். வந்த உடனே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துஷ்டி கேட்கலான்னு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அந்த பையன் சொன்னால், அம்மா இத்தனை நாளைக்கு வெளியே வரக்கூடாது ஐயா, அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, தயவுசு மன்னிச்சுக்கிட்டுங்க, இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் கழிச்ச வரை உங்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டான். வெளியே வந்த உடனே ஒரு கவர் தந்தான். என்னடா தம்பின்னு கேட்டேன். 63,000 தரணுமா எங்கள் அப்பா, அதுக்கு முன்னே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா இந்த கடனை ஐயாட்ட ஒப்பிடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. ஒரு தகப்பனை இழந்து அந்த குடும்பத்தில் எத்தனையோ வேதத்தையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை போய் பார்க்க போகிறோம், அது போய் என் கடனை தாரேன்னு சொல்லி எனக்கு பயங்கரம். இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி நிறைய பேர் இல்லை. ஏன் இல்லைன்னா, ஒருத்தர் கடன் வாங்கியிருப்போம், அவன் செத்து போயிட்டான்னு சந்தோஷப்படுவான். ஆனால் கடன் தொலைஞ்சிட்டான்டா, நம்ம திரும்ப கொடுக்க வேண்டாம். இதுதான் தருத்திரம். அது ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம். அந்த சொன்னால யார்கிட்ட அநியாயமாக வாங்கினதுனானா 4 திருப்பி கொடுக்க நான் இல்லை. அதுதான் வாழ்க்கை. அதுபோல் மஞ்சேரி ஒரு இடம் கேரளாவில், கேலிக்கட்டு பக்கத்தில், கோழிக்கோட்டு பக்கத்தில் மஞ்சேரி ஒரு இடம். ஒரு பாய் எனக்கு 6,760 தரணும், 6,760 தரணும். அவருக்கு ஹஜ்ஜிக்கு போகணுமா, கடன் வச்சா போகக்கூடாதான். அந்த கடனை தரணும். 2 மாதம் நான் போகலை அந்த இடத்துக்கு வழியாக. 2 மாதம் காலையில் சாயந்தரம் காத்திருந்துருக்காரு, வருவேன்னு. திடீர்னு அவர் பார்த்துன்னு இருக்கணும். அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னை அப்படியே கட்டி தழுவினார். கட்டி தள்ளிட்டு சொன்னார், ஐயா உனக்கு தாண்டா 3 மாதமாக காத்திருக்கேன், நான் ஹஜ்ஜிக்கு போனோம், உனக்கு தர வேண்டிய பணம், இந்த பணம் என்கிட்ட இருக்குது, உன்கிட்ட கடனை வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை தந்தார். சற்று யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி மனுஷன் அப்படி இல்லை. இப்படி வாழ்ந்தான் அப்படி சொன்னால் ஒருத்தருக்கும் தருத்திரமே வராது, கஷ்டம் வராது. இன்னைக்கு ஏமாத்துகிற மக்களும், மோசடி பண்ணுற மக்களும், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற மக்களும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது கிறிஸ்தவன் தான், வேறு எவனும் கிடையாது.
கிறிஸ்தவன் தான் ஏமாத்துக்காரன் இருக்கான், ஃப்ராடாக இருக்கான், தண்ணி அடிக்கவனாக இருக்கான். 95% தண்ணி அடிக்கான், 95% தண்ணி அடிக்கான். மற்றவங்களும் பயம் இருக்குது, இவனுக்கு அந்த பயமே கிடையாது. பயங்கரமான முறையில் நேற்று ஒரு ஒளியாக வந்துக்கிட்டு இருக்கோம் நடு ரோட்டில், எங்கே மெஞ்ஞானம் போய்கிட்டு இருக்கோம். அவசரமாக குறும்பூர் வழியாக போகிறோம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் குறுக்க செத்து பண்ண மாதிரி கிடக்கான். பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போதையில் அப்படி விழுந்து கிடக்கான். அதில் யாரோ லாரிக்காரன் போகிறவன் சில வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி வழி நின்னா அடையாளம் தெரியுறதுக்காக கம்பு நட்டு விட்டுவாங்க. அவன் படுத்து இடத்துக்கு ஒரு கம்பை நட்டிட்டு போயிருக்கான் இவனை ஒருத்தன். எவ்வளோ பாவம் பற்றியில் நீ மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையை நினச்சி பார்க்குறது வாழ்க்கையே இல்லை. குடிக்கார போய் தான் நிறைய பேர் வாழ்க்கான். கடந்த மாதம் எங்கள் ஊருக்கு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஒரு ஆள் வண்டியில் பைக்கை போட்டிகிட்டு போகிறாரு, பெட்ரோல் இல்லை, பெட்ரோல்னு சொல்லி ஓரமாக வண்டி தள்ளிட்டு போகிறாரு. 2 வாலிப தம்பிமார் ஃபுல்லாக சரக்கு, ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பைக்கை வந்து ஸ்பீடில் அவர் வண்டியில் விட்டு அந்த ஸ்பாட்டில் அவர் அடிபட்டு 1 கிலோமீட்டர் தூரம் பாடி போயிடுச்சு. ஒரு 100-200 மீட்டர் போயிருக்கோம். ரோடெல்லாம் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. கீழே உளுந்து முட்டி பேத்து அட்மிட் ஆகிட்டானுங்க. எல்லாம் அவங்கள பிடிச்சிருக்க முடியாது. இப்படி குடியாருன்னா இறக்கம் இல்லாத வாழ்க்கையில் குடும்பம் அழிஞ்சு போமே, குடும்பம் அழிஞ்சு நாசமாக போய்டும் ஒரு எண்ணம் மனுஷனே இல்லை. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்கிறான். அன்னைக்கு பாருங்கள், மனுஷனை பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை. அவர் பார்த்த உடனே நான் அவருக்கு ஜெபம் பண்ணி, தண்ணியில் ஜெபம் பண்ணி, யோர்தான் நதியில் நாகம்மான் முழுகிறான்ல, 7 தடவை முழுகிறான்ல. எதுக்கு முழுகிறான்? ஒரு வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 5ஆம் வாசி பார்த்தீங்கன்னா, சீரிய நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சி வந்து வச்சுருக்காங்க. அவர் வைரேக்கமான மகா, ஒரு வாஞ்சி உள்ள மகா. அவளுக்கு அந்த வீட்டில் அந்த கேப்டன் வந்து அந்த தளபதி வந்து குஷ்ரோகியாக இருக்கான். அவளுக்கு தாங்கலை. வீட்டையும் எஜமாட்டி சொல்கிறா, ஐயா அம்மா, என்னை முதலாளி என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரண்ணா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் மூலம் விடுதலை பெறுவார் அப்படின்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே புருஷன் சொல்கிறா. புருஷன் ராஜாவுக்கு சொல்கிறான், ராஜா நீ நல்லது போகலாம், இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். யாருக்கு தீர்க்கதரிசி இல்லை, இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்கங்க. லெட்ரு கொடுத்துட்டான். லெட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு தாம்பிகமாக போகிறான். 6000 தாளந்து சங்கல் 10 லட்சம் தாளந்து வெள்ளி, 10 மாற்று வஸ்திரங்கள் கொடுத்துட்டு ஜெகஜேகதியாக போகிறான். லெட்ரு கொடுத்த உடனே இஸ்ரேல் ராஜா லெட்ரு வாங்கிட்டேன்னு சொல்கிறான். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். எது கிழிச்சிக்கிறான்னா, யாராவது குஷ்டம் விடுதலை தர முடியுமா, குஷ்டம் விடுதலை தர முடியுமா, நம்மளை சண்டைக்கு வரான் அப்படின்னு நினைச்சு சொல்கிறான். சண்டைக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கான். அந்த வார்த்தையை அங்கே இருக்க தீர்க்கதரிசி எலிசா பார்க்கான். எலிசா பார்த்துட்டு, இஸ்ரவேலில் ஒருத்தர் தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டுன்னு அறிஞ்சுக்கிட்டுங்க அனுப்பிடாங்க. அனுப்பின உடனே என்ன சொல், வேறு ஒன்றும் சொல்லலை, அவன் கிட்டேயே போகலை, தூரத்துலேயே வரும்போது சொல்கிறான், யோர்தானில் போய் 7 தடவை முழுக சொல்லு, 7 தடவை முழுக சொல்லுங்க. அவன் ரொம்ப ஆத்திரம். நான் ஒரு நாட்டு தளபதி, நான் இராணுவ வீரன், ஒரு நாட்டுக்குரிய முக்கியமான ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன், அவன் இப்படி பண்ணிட்டானே நினச்சி வேதனைப்படுறான். ஆனால் அவனுக்கு கையில் கொடுக்க பையன் ஒருத்தன் இருக்கான். ஐயா, ஒரு பெரிய காரியம் செய்ய சொன்னால் செஞ்சுருப்பல்ல, யோர்தானே முழுக சொன்னான், முழுக வேண்டியதானே, முழுகி பாருன்னு சொல்ல முழுகும் போது அந்த அற்புதத்தை பற்றி சொல்கிறான். அது எவ்வளோ தான் காலேஜ் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் அப்பா, கரம் கொடுக்கட்டும் சாமி. இவரும் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர் தான். ஏன்னா ஆகார், ஆபிரகாமுடைய வீட்டில் வேலைக்காரி இருந்த ஆகாருக்கு சாராளுக்கு ஒரு நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஆகார் கன்சீவ் ஆகிறல்ல, காரணம் சாராள் தான். அந்த சாராள் ஏற்படுத்தி விட போய் தான் ஆகார் தான் ஆபிரகாம் தப்பு பண்ணுறாரு. அன்னைக்கே பெரிய சந்ததி உருவாக்கி கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அந்த சந்ததி தான் ஆகார் சந்ததி. அப்போ நம்ம சித்தி பெரியப்பா மாதிரி ஆகிடுறாங்கல்ல. ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா,
நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீர். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். தண்ணி குளித்து ஜெபம் பண்ணி சொட்டு தண்ணீர் மேலே தெளிச்சிட்டு குடிங்கய்யான்னு சொன்னோன்னே அவர் கண்கள் அப்படியே கண்ணீர். என்னை முழு இருதயத்தோட முழு மாரத்தோட ஜெபம் பண்ணேன். ஏன்னு கேட்டால் இசைக்கிய ராஜாவுக்கு கேன்சர். இசைக்கிய ராஜாவுக்கு தாவீதுக்கு பிறகு இசைக்கிய ராஜா தான் ஒரு சீரன் அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் பிள்ளை கிடையாது, ஒரு குழந்தை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், தாவீதை நினச்சி சொல்லியிருந்தார், ஒரு விளக்க கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை ஒன்று நிறைவேறணும். இசைக்கிய ராஜா குழந்தை கிடையாது. தீர்க்கதரிசி ஏசாயா வராரு. வந்து இசைக்கிய ராஜா சொல்கிறாரு, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ சாக போகிற, நீ சாக போகிற அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப வேதனைப்பட்டு அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இந்த வார்த்தை கேட்டு தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லிவிட்டு வாசலை விட்டு வெளியே போகலை. அந்த கேம்பஸில் இருக்கான். ஆனால் அழுகை ஆண்டு பார்க்கறல. பார்த்து 2 ராஜாக்கள் 25 வாசு பார்த்தீங்கன்னா சொல்கிறார், அவன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டார். 15 வருஷம். இன்றைக்கி அதே போல தான் உன் கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உலகத்தில் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வியாகுலத்தை அறிகிற கர்த்தர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. நீ ஆண்டு தேடியும் போது வாழும்போது வால்பாறையிலேருந்து எனக்கு குழந்தை நெருங்கின என்ன பிள்ளை, அருமையான தேவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னா அவ்வளோவே தேவனுடைய பிள்ளை. கேன்சர் வந்த உடனே தாங்க முடியல. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு குறை வராதம்மா, ஆண்டவனுக்கு குறை தர மாட்டார், நீ தேவனுக்கு பிரியமான மகள்,
ஏதோ ஒரு அற்புதம் உன் வாழ்க்கை நடக்கணுங்க, ஆண்டவர் உனக்கு பெரிய கிருபை செய்தார் சொல்லிட்டோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அவ்வளோ அருமையான தேவனுடைய பிள்ளை. நீ பாருங்கள், பெரிய விடுதலை பெற்றது மாத்திரமில்லை, ஒரு இனிமே கொடுக்கலை, ஒன்றும் கொடுக்கலை, எதுவுமே கொடுக்கலை. நார்மலாக செக் பண்ணால் நான் கடந்த மாதம் வால்பாறை போயிருந்தேன், எப்படி மார்க்குன்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லைண்ணே, நல்லா ஆண்டு நடத்திட்டார். நான் நடத்திட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி அதே போல் வாழ்க்கையில் எத்தனை பேர் கண்ணீர் வந்திருக்கலாம், நீ வேதனையோடு வந்திருக்கலாம். உன் கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திரம்தான். உன் வாழ்க்கை உண்மையாக வாழட்டும், உண்மையாக வாழுங்க. அதைத்தான் ஆண்டவர் கேட்காரு. நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வரன் தீவிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். பணம் உன்னை காப்பாற்றாது. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை ஆண்டு விரும்புகிறார். அப்படி வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும்போது உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் செய்யக்கூடிய நல்லவர், தேவன் நல்லவர். அந்த காட்டத்தி மரத்தை நான் 3 முறை பார்த்துட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் எந்த வழியில் போனாரோ அந்த இடத்துல உள்ள காட்டத்தி மரம் தான் இன்றைக்கி அப்படியே இருக்குது. பெரிய லெவலில் தூரெல்லாம் ஆகி போய் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனே முகசியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது அந்த மரத்தை பார்த்து எனக்கு ஒரு ஆசை. அப்படியே தரையில் அப்படியே ரோட்டே முத்தம் கொடுக்கக்கூடிய கிருபை ஆண்டு தந்தார். காரணம் கேட்டால் இப்படிப்பட்ட ரட்சகரை பார்க்க, இப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்க ஆண்டு கிருபை வந்திருக்கார்ல. இன்றைக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவரையும் பார்க்கும்போது ஆண்டு சாட்சியாக இருக்கும். மனுஷனை நம்பாத, யாரையும் நம்பாதீங்க, மனுஷர் யாரையும் நம்பாதீங்க. உன் கண்ணீர் ஆண்டருக்கு மாத்திரம்தான் தெரியணும், ஆண்டருக்கு மாத்திரம் தெரியணும். நீங்கள் எனக்கு எத்தனையோ பலகீனங்கள், வயசு 76, எத்தனையோ பலகீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டோட கேட்க காரியம் அதுதான். ஆண்டவரே, இன்னும் பிரியமான காரியம் செய்து எத்தனையோ திருச்சபைகள் கட்டப்படணும், எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்படணும், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கட்டப்படணும். இன்றைக்கி மட்டும் மக்கள் இப்படி மாறத்தில் இல்லை. எவ்வளோ துட்டடிக்கலாம். ஒரு கரஸ்பாண்டாக இருந்தால் எத்தனை கோடி அடிக்கலாம், இதை தான் அழைச்சிட்டு வரான். எத்தனை பணம், இந்த பணம் சாபங்கிறது அறியலை, இந்த பணம் சாபத்துக்கு ஆளாக்கிறவங்க அறியலை. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து நீ வாழ்வாயானா கர்த்தர் தப்பவே விட மாட்டார். பனிஷ்மெண்ட் இல்லை, மனுஷன் பயப்பட மாட்டாங்க. அப்போ சில 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அனனியா சப்ரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனனியா சப்ரால் அப்போ 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்ந்துக்க காலத்தில் பேதுரு இருக்கார். பேதுரு பெரிய ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிறாரு. எல்லோரும் சொத்துக்களை விற்றாந்து பொதுவாக வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அனனியா சப்ராலும் சொத்தை விற்கிறாங்க. விற்று பேதுருட்ட கொண்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும்போது சொத்தை விற்கும்போது மனைவி அறிய ஒரு பகுதி வஞ்சித்து பணத்தை எடுத்துக்கிட்டான் அனனியா. பேதுரு கேட்காரு, சொத்தை எவ்வளோ தானே விற்றீங்கன்னு. ஆமாங்க. சொத்து யாருடையது? ஒன்றுடைய சொத்து. வித்தவரை யாருக்கு? ஒன்றுடைய சொத்து. நீ முழுதும் எடுத்துக்கலாம், ஏன் வஞ்சித்து வைக்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அந்த வார்த்தை சொன்ன உடனே பாதபடியே உழுது செத்துட்டான். அது போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. 10 பேர் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே காலி வைக்கலை. மனைவி சப்ரால் உள்ள நுழைஞ்சு வர. பேதுரு கேட்கான்ல, சொத்தை எவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்கான். ஆமான்னு அவ்வளோ போய் சொல்கிறான். ஒரே வார்த்தை சொல்கிறான், புருஷன் மனைவியை சேர்ந்து ஏன் கடவுளுடைய காரியத்தை சோதிக்கிங்க? புருஷன் அடக்கம் பண்ண கால் வீட்டுக்குள்ளேயே வரல. ஒரு வார்த்தை தான் சொன்னான். அந்த இடத்துல விழுந்து செத்துட்டா. அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் திருச்சபையில் பயப்படுவான். அந்த பனிஷ்மெண்ட் இல்லாமல் தான் மொத்தம் தூக்கி சாப்பிட்டு போயிடலாம், எல்சிஐ பணத்தை எவ்வளோ எடுக்கலாம். ஏன்னா தலை சரியில்லை, மேலே தலை சரியில்லை. மேலே தலை இருந்தால் தான் கீழே குடும்பத்தலை சரி இருந்தால் தான் மற்ற பிள்ளைகள் சரியாக இருக்கும். தலை சரியில்லாத இவ்வளோ வேதனை, இவ்வளோ கஷ்டம். காரணம் அர்ப்பணிப்பான ஊழியங்கள் இல்லை, ஒரு ஒப்படைப்பான ஊழியங்கள் இல்லை, ஒரு பாரமான ஊழியம் இல்லை. ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை, சொல்லி நினச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ வேதனை. சாபத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. சாபம் பெரிய சாபம், யாரும் தப்ப முடியாது. ஆண்டவர் கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டு வர போகிறாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மற்ற 25:19 வாசிக்கும் போது
கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டவர் போகிறாரு. அந்த பயத்தோடு வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் தப்ப விடவே மாட்டார். நிறைய பேர் அந்த பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். உடம்பெல்லாம் ஃப்ராடு, உடம்பெல்லாம் பொய், உடம்பெல்லாம் சாராயம் குடிக்க வேஷம், ஆண்டவர் சும்மா வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நினைக்கி திருச்சபை சொத்தை கூறு போட்டு வாழன்னு வாழலாம். நிறைய பேர் வாழ்கிறான். திருச்சபை சொத்தை கூறு போட்டு உப்பு போடாமல் சாப்பிடலாம் நினைக்கிறான். திருச்சபை சொத்தை கூறு போட்டு ஆண்டவனு கூறு போட்டுருவார். தாங்க முடியுமா? பிள்ளைகள் வாழ்க்கையில் சாபம் தான் தாங்க முடியுமா? பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தான் தாங்க முடியுமா? ஏன் காரணம், உங்கள் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போச்சு. சீரான வாழ்க்கை வாழு, உண்மையான வாழ்க்கை வாரு. உண்மையாக வாழ்வனா ஒரு நாள் ஒன்று ஆண்டு கைவிடவே மாட்டார். ஒரு நாள் என்னெல்லாம் கைவிடலை. நல்ல சோத்துக்கு வழியெல்லாம் வாழ்ந்தாள், சாப்பாட்டுக்கு வழியில் தான் வாழ்ந்தாள், போட துணி கிடையாது, நல்ல காசு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. யோசித்து பார்க்கும்போது ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. அப்படிலாம் வாழ்ந்த மனுஷனை, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த மனுஷன் ஆண்டுக்கு உயர்த்துக்காருன்னா உங்கள் உயர்த்த மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? நினச்சே நான் பார்க்க முடியல. 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் இருக்கும்போது என் மருமகிட்ட எனக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 முத்துகள் தான், 3 முத்துகள் தான், 3 மருமகனோடு தான். முகூர்த்துக்கு ஒரு விதமாக நான் அலங்கரிக்க நினைப்பாங்க. அது ஒரு மருமகன். என்னோட 2வது மருமகன் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி நடக்கணும், இப்படி வாட்ச் கட்டணும், இப்படி ஷூ போடணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் கற்பனை பண்ணுவார். நான் லேசாக சொன்னேன், தம்பி அந்த கடைக்கு போனீங்கன்னா எனக்கு கூட இப்படி ஒரு செட், ஒரு சட்டை மட்டும் வேணும் அவ்வளோதான் சொன்னேன். சரி மாமா. பார்த்து சாயந்தரம் 2 சூட்கேஸ் நிறைய துணி. எனக்கு எவ்வளோ எடுத்து 1,37,000 துணி எடுத்துருக்காரு. நினச்சே பார்க்க முடியல, நினச்சே பார்க்க முடியல. எங்கள் ஊரில் பெரிய ஒரு முதலாளி, சென்னையில் இருக்க முதலாளி வந்து ஊரில் வீடு கட்டினார். வீடு கட்டும்போது நான் சின்ன பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். வீடு கட்டிருக்கும்போது பொருள்லாம் வெளியே கிடக்கும், கம்பி இரும்பெல்லாம் கிடக்கும். யார் பார்க்குறதுன்னு தேடினாங்க, ஆள் கிடைக்கல. நானும் இன்னொரு தம்பியை படிச்சுக்கிட்டு இருக்க தம்பி மாதிரி 2 பேரும் கூப்பிட்டாங்க. தம்பி கொஞ்சம் நேரம் நைட்டில் 2 பேரும் படுத்துக்கலாமா? ஒரு ஆள் படுக்க மாதிரி படுத்திருந்தா, ஆள் படுத்துருக்குன்னு சொல்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லிட்டோம். அவங்க சொன்னால் நான் கேட்டேன், எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன தம்பி வேணும்னு கேட்டார். எனக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துக்கொடுங்க ஐயான்னு கேட்டேன். போட துணி இல்லைல்ல, போட ஒன்றுமே இல்லைல்ல, அதுக்கு நம்ம சட்டை எடுத்தார் தம்பின்னு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் அவர் 2 ரூபாயோ 3 ரூபாயோ 3 ரூபாய் தெரியல சட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு அந்த இவ்வளோ பெரிய கிருபையை தந்திருப்பான்னு சொன்னால் நினச்சி பார்க்க முடியல, நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ தருத்திரம். இந்த மாதிரி ஒரு ஏழை தருத்திரம் கஷ்டம் யாரும் சாப்பிடவே முடியாது. நல்ல சாப்பாடே கிடைக்காது இல்லை. யாராவது இட்லி கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டில் வச்சு சாப்பிடுவோம் இல்லை, யாராவது தோசை கொடுத்தாங்கன்னா வீட்டில் சாப்பிடுவோம் இல்லை, பாக்கெட்டில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆசை. சாப்பாடு இல்லைல்ல. ஏன்னா தருத்திரம் தான் கஷ்டம் தெரியும். ஏழைன்னு வருமே அவ்வளோ கலங்கப்படணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லையா, நீதிமொழிகள் 10 வாசிக்கும் போது ஏழைன்னு வருமே அவளை கலங்கப்படணும். ஆண்டவர் அப்படிலாம் நடத்தினார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், என் மகா கூட அன்றைக்கி சொன்னா, எங்கள் அப்பா சாதாரண ஆளா, எங்கள் அப்பா சாதாரண ஏதோ ஒன்று கேட்டா நான் முடியாதுமா அப்படின்னு சொன்னேன். ஒரே வாசி சொன்னான், எங்கள் அப்பா சாதாரண ஆளா எப்படிம்மா சொல்கிறேன்னே. ஆம்பரங்களுடைய வேலைக்கார எலியேசர் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பான் பெத்துவெளி வீட்டுக்கு. பெத்துவெளி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே சாட்சி சொல்லுவான். அதே 24:35 சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருமா, செல்வ சீமானாக இருக்கார், ஒட்டங்களும் குதிரைகளும் எவ்வளோ உண்டு அப்படி சொல்லுவா. அதுதான் சாட்சி சொன்னான். நினச்சி பார்த்தேன். அது எவ்வளோ பெரிய ரட்சகர் பார்த்தீங்களா. நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இது வரைக்கும் கைவிடலை. காரணம் அவர் அசராமல் சாகு வரைக்கும் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றணும், சாகு வரைக்கும் ஆலயங்களை கட்டணும், சாகு வரைக்கும் எல்லா இடத்துக்கு போகணும். நமக்கு எந்த பாகுபாடும் வேண்டாம். செட்டியாராக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், முதலியார் யாராக இருந்தால் ஏதோ ஒரே ரத்தம் தானே ஓடுது. அவருக்கு வேறு ரத்தம், நமக்கு ரத்தம் ஓடுது, ஒரே ரத்தம் தானே ஓடுது. அதை மனசு நினச்சி பாருங்கள். அது ஏழையில் பாருங்கள், அன்பு பாருங்கள், நம்ம மேலே வச்ச பாசத்தை பார்க்கணும். மயிலை பொறுத்து ஒரு
ஜெயசின்னு ஒரு பொண்ணு இருக்கா, என்னை தேடி வருவா அடிக்கடி. எனக்கு கொண்டு வருவா தெரியுமா? எங்கேயாவது கருப்பட்டி வாங்கிடுவா, எங்கேயாவது வேர்க்கடலை உரிச்ச வேர்க்கடலை வாங்கிடுவா, எங்கேயாவது பயிர் வாங்கிடுவா. வாங்கிட்டு ஐயா உங்களுக்காக வாங்கிட்டேன் ஐயா. அவளுக்கு சோறு இல்லை, அவளுக்கே சாப்பாடு இல்லை, கூலிக்கு போகிறா, சம்பளத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆசை. ரொம்ப நினச்சி பார்ப்பேன், இந்த ஏழையில் பாருங்கள், அவனுக்கு வச்சுருக்க அன்பை பார்க்கும்போது நம்ம காசு கொடுத்துட்றோம், ரெண்டாவது பிரச்சனை அது இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் அவங்க செயல்படுற காரியத்தை பார்க்கும்போது அப்போ ஏழை நமக்கு வேணும் இல்லை. அந்த ஏழைகளுக்கு வாழ்வு செழித்தா தான் நம்ம நல்லா இருக்கலாம். ஏழையில் வாழ்வு செழிக்க நம்ம வாழ முடியாது. ஏழையில் வாழ்வு செழிக்கும் போது நம்ம செழிக்கும்படி நீ வாழ்ந்து அப்படி சொன்னால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆசிரமமாக இருக்கும், ஒரு காரியம் வராது. அவளுக்கு ஒரே ஒரு காரியம், அவங்க ஆலயம் கட்டப்படுமையாக போயிடுச்சு. நாங்கள் உள்ள ஒரு நாள் நைட்டில் மிட் நைட்டை போனோம், ஆலயத்தை பார்த்தோம். செய்ய வேண்டியவெல்லாம் தம்பி இங்கே சீபன் இருக்கார், அவர் சொன்ன எல்லா மரங்கரம் எல்லாம் வாங்கி ரெடி பாய்ச்சிச்சு. பிள்ளைகளை பார்த்து அன்பை பார்க்கணும், நம்ம இது கொண்டு பாசத்தை பார்க்கணும், சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். புல்லை நேசிப்பவர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் உதிரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் உதிரவமே. வேண்டிக் கொள்ளும் அது வழங்குவார் புது பலம், மீண்டும் ஜெயித்திடவே, மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அழியாதே கண்ணீரின்று பானம் வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று பானம் வடிவடையாதே நின்று. இடிவேகம் அகலிடும் பிடிவெள்ளி ஜலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும்.
என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தரும் பக்கம் தீருக்கிறார் மாறாதவர் போலதான் போலை பாராதவர் போலதான் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அது மாதிரி கட்டை வெட்டி பக்கத்தில் என்னைக்கு ஒரு பாட்டியம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு கேட்பாங்க, ராசா எங்கள் சர்ச்சை திறக்கணும் ஐயா. நேற்று கூட ஃபோன் பண்ணாங்க. ஏழில் மக்கள் அன்பு பார்க்கும்போது மறக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம மக்களும் அரசியல் பண்ணுறான். அரசியல் வீணாக போகிற அவ்வளோ அரசியல் தான் பண்ணுறான். ரொம்ப வேதனை. எல்லாம் கள்ள பயலாக இருக்கான். காரணம் கேட்டால் துட்டு அடிக்கணும். சாபங்க தெரியல. வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம். சாபம் வேறு எங்கேயும் போகாது. ஒன்று தான் சுற்றி சுற்றி வரும். நன்மை செய்து தான் மேன்மை. தீமை செய்வாங்கன்னா தப்பவே முடியாது. அது வாழக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நன்மை, முடிஞ்ச வரைக்கும் நன்மை. உயிருள்ள வரைக்கும் நன்மை செஞ்சு பார்க்கணும். பகிர்ந்து சாப்பிட்டா பசி ஏறும். பகிர்ந்து சாப்பிட்டா பசி ஏறும். அதை மனசில் வச்சு வாழணும். வாழ்கிற வாழ்க்கை அதுதான். அப்படி வாழ்ந்துன்னு சொன்னால் ஒரு குறை கூட கிடைக்காது. எந்த குறையும் வீட்டுக்கு காலையில் நான் இருக்கேன்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்க சாப்பிட்டு போனால் தான் என் மனசு திருப்தி ஆகும். அவங்க சாப்பிட்டு போனால் தான் மனசு திருப்தி ஆகும். ஏதோ கூழோ குஞ்சோ அவங்க சாப்பிட்டாங்கன்னா நமக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா வேறு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. அது ஒன்று தான் திருப்தி விட முடியும். வேறு ஒன்றும் துட்டு கொடுத்தா திருப்தி விட முடியாது. சரி, துட்டு அடிக்கணே அலைகிறான். துட்டு அடிக்கணும், திருடணும், கொள்ளை அடிக்கணும். காரணம் தலைமை சரியில்லை. தலைமை பீடம் சரியாக தான் இது சரி இருக்க. சரியாக இருந்தால் மற்ற அந்த வேலையை சரியாக செய்வான்ல. அப்படிப்பட்ட காரியத்தையும் விலைக்கு பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி உங்கள் ஊருக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லை. நினச்சே பார்க்கல. 11 மணிக்கு தோரங்காட்டில் தோத்துற பண்டிகை அங்கே போனோம். கடையில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு போனோம். ஒரு சர்ச்சை புக் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணால் சரின்ட்டாங்க. பிறகு சொன்னாங்க, ஐயா நாங்கள் பயப்படுறோம் ஐயா. எதுக்கு பயப்படுறோம்? மேலுக்கு தலை சரியில்லை. என்ன பிடிச்ச அடிது? மெண்டல் பிடிச்ச இது. எனக்கு தான் படிக்கிறோம் ஐயா. அவன் நீ பயப்படாத. நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? வலது கால முன்னங்கால் எடுத்து வச்ச ஊழியத்துக்கு வரும். என்ன சொல்கிறோம்? ஒரு வைராக்கியம் வரோம். எந்த ஊருக்கு போனாலும் துணிஞ்சு போக வேண்டாமில்ல. ஒரு பாட்டு உண்டு இல்லை? என்ன பாட்டு தெரியுமா? அது என்ன பாட்டுமா? கீர்த்தனை பாட்டு. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. இன்றைக்கி பாவம் நல்ல ஊழியக்காரங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப வேதனை. ஒன்றா உங்கள் ஊரை ரொம்ப நேசிக்க ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். உங்கள் ஊரை ஆசிரமத்தில் ஏசி ராஜன் தெரியுமா? உங்கள் ஊர் ரொம்ப பாரம் அவருக்கு. அவர் ரொம்ப பாரம். அவர் சொன்ன உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது தோரங்காடு, இங்கே வந்திருக்கேன்ட்டார். நமக்கு ஒரு வாசல் ஆண்டு திறப்பார்ல. எங்கேயாவது வடக்க வாசல் தெற்க வாசல் ஆண்டு திறப்பார்ல. யாரும் மாற்ற முடியுமா? அது நான் யாரும் மாற்ற முடியாது. நம்ம துட்டு கேட்க வரல, எனக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்க வரல, எனக்கு இப்படி செய்யன்னு கேட்க வரல. ஆண்டு வார்த்தை பேசணுள்ள தானே வரோம். அப்படி இங்கே வெளி திறப்பார்ல. அந்த நம்பிக்கையில் சரியம்மா இங்கே நினச்சி பார்க்கவே முடியல. ஊழியங்களில் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஏன்னா இன்னைக்கு திருச்சபை சீரழியுது.
தந்தேன் என்னை இயேசுவே. இன்ப நிற மேவுமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இன்ப நிற மேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நிற மேவுமக்கே ஜீவகாலம் ஓடோரும் தேவப்படி செய்திடுவேன். தேவகாலம் முழுதும் தேவப்படி செய்திடுவேன். பூவில் கடோ ஓர் புதிய கரத்தில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நிற மேவுமக்கே உந்தன் சித்தம் மே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் மே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டேனும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நிற மேவுமக்கே அதாவது உந்த சித்தத்தை செய்ய வந்துட்டேன். எந்த இடத்துக்கு நான் போனாலும் போவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொய் வேஷமான ஊழியம் பண்ணுறலாம் அரசியல். கடைசியில் கர்த்தவனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எங்கே ஆசீர்வதிக்குது? நீ உண்மையாக வாழலாம் இங்கே ஏன்னு ஆசீர்வதிக்க போகிறாங்க. உண்மை வரலாம் ஊழியம் பண்ணதை ஓடி கட்சிக்கு இப்போ விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்க ஆள் இல்லையா? அங்கே போகலாம். திருச்சி உட்காந்து ஏன் கெடுக்கணும்? ரொம்ப வேதனை. நீங்கள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நிற மேவுமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நிற மேவுமக்கே
என்றும் செய்யேன். ஆண்டு செய்த கழித்த அபியம் இன்றே அடியேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. ஒரு வாழ்க்கை தான் கடவுளுக்கு பிரயோஜனம் வாழலாமா? என்ன, யார் காசுக்கும் ஆசைப்படக்கூடாது. என்ன, அதான் வாழ்க்கை. ஆசைப்பட்டோன்னா ஒன்றும் கஷ்டம் இல்லை, வேதனை தான். ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. நேற்றோட மார்த்தாண்டத்தில் என் மகா ஒரு ஊழியக்காரை சொல்லி அழுதா. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த சாக்கடை வேண்டாம் சொல்லுங்கள், சாக்கடை வேண்டாம் சொல்லுங்கள். எவ்வளோ செண்டு ஊற்றினாலும் சுத்தமாக போகிறதில்ல அப்படி சொன்னேன். எல்லோரும் ஒதுக்கிட்டா என்ன ஆகிறது? எல்லோரும் ஒதுக்கிட்டா என்ன ஆகிறது? நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். முடிஞ்சு நமக்கு காசுக்கு ஆசைப்பட்டு வரல, நம்ம கொடுக்க தான் வந்திருக்கோம், வாங்க வரல. நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. என் மேலே எஃப்ஐஆர் போட்டு 15 நாள் ஊரை விட்டு வெளியே இருந்தேன். ஒரு குற்றம் பண்ணலை, ஒரு குற்றம் பண்ணலை. 15 நாள் மகாபலியத்துக்கு அந்த காட்டுக்குள்ளே போயிருந்தேன். சூழ்நிலை ஒருமே பாவம் இல்லை. ஆண்டவர் பார்க்கார்ல. நான் யார் மேலே கை வச்சா ஆண்டவர் சுகம் கொடுக்காரு. யார் வீட்டில் போய் ஆசிர்வதிப்பு தான் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படுது. காரணம் கேட்ட கடவுளுக்கு நீ வாழுதுனால. நீ மாய்மான தோத்திரம், மாய்மான ஆசீர்வாதம், பேசுறது மாய்மான வார்த்தைகள், அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான் கடவுள் பிரயோஜனம் வாழணும். நான் அடுத்த கூட்டத்து பண்ணலாலும் எழும்பலாமா, காணிக்கை எடுத்துடலாமா, ஒன்று பாட்டு பாடிடுறேன். அப்படி காணிக்கை ரெடியாக வச்சுருக்கேன். ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் எழும்பலாமா? எல்லோரும் எழுப்புங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. எனக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் பலத்தை தரணும், இன்னும் கிருபையை தரணும், இன்னும் ஓடக்கூடிய கிருபை ஆண்டவர் தரணும். இன்னும் ஆண்டவருக்கு திருச்சபைக்கு உரிய பாரம் நிறைய இருக்குது. இன்னும் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தரணும். ஜெபம் பண்ண நம்ம பிள்ளைகளெல்லாம் ஞானமாக வளங்க. பொல்லாத உலகம், வேஷம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும். கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில்
ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினல்லந்தவரை தாயன்பால் அடைந்தவரே, நோயினல்லந்தவரை தாயன்பால் அடைந்தவரே, பரிகாரியானே பஞ்சமாய் தாங்கிடுவார். பரிகாரினானே என்றார் பஞ்சமாய் தாங்கிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. விசேஷமாய் இந்த பிள்ளைகள் கட்டி கொண்டிருக்க ஆலயத்துக்காக, கண்ணீரோடு கட்டிக்கிற ஆலயத்துக்கு வர்றோப்பா. முழுதயத்தோடும் முழு இனத்தோடு செய்கிற வேலையாக இருந்திருக்கீங்க. ஏற்ற காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு திறக்கப்பட இந்த பிள்ளைகள் சந்தோஷிக்க கிருபைத்தாங்க. பிள்ளைகள் வாழ்க்கைகளுக்கு பிணிகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அரையான மறைத்து வெளிப்பட்டீங்கப்பா, இன்னும் வெளிப்படுங்க. துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். அது மாத்திரம் இந்த பிள்ளைகளோட காணிக்கைக்காக நன்றி ராஜா. விசேஷித்த கரம் கொண்டு ஆசிரிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.